வரப்போகிற நீட் 2022 எக்ஸாமில் எனக்கு 650 மார்க்ஸ் வேணும்னா நான் ஹார்ட் ஒர்க் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். நெக்ஸ்ட்டு வரப்போகிற 80 டேஸை மேக்ஸிமலாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. நான் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் கூட எனக்கும் அது மனசில் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே லெட்ஸ் பிகின் 80 days டைம் டேபிள் ஃபார் நீட் 2022. Let's start, guys. So I'm having the complete rights. நாளைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு going to be your day, guys. So you are going to clear this previous point code. Okay, so I'm very waiting for you guys. And என்ன டைம் போட்டுக்கோங்க. Okay, போலாமா? கேமராமேன் டைம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்டுக்கலாம். Right, guys. Okay. ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் வித் இந்த 80 days டைம் டேபிள் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமலாக பெனிஃபிட் தரும்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அவங்களோட ப்ரிப்ரேஷன் அன்ஸ்டேபிளாக இருக்குது, ஆனால் நான் படிக்கிறேன் ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக போகிறதில்ல, எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பாத்வே கிடச்சா நல்லாயிருக்கும்னு யாரெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா, அண்ணா நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன், நான் ஓரளவுக்கு சிலபஸ் கவர் பண்ணியிருக்கேன், பட் நான் அதை பெட்டராக ரிவிஷன் பண்ண நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு நிறைய MCQs சால்வ் பண்ண நினைக்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து நல்லா மார்க்ஸ் எடுக்க நினைக்கிறேன், ஸ்கோர் பூஸ்ட் பண்ண நினைக்கிறேன் அந்த சாப்டர்ஸில் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் ரிவிஷன் டைம் டேபிளாக ஹை ஈல்டாக அவங்களுக்கு சாப்டர்ஸை ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைம் டேபிள். அண்ட் தேர்ட் யாருக்குன்னா நான் சொல்கிறேன், யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சாப்டரை ஒவ்வொரு லெவலுக்கு படிச்சிருப்பீங்க. நான் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸையும் செமிகண்டக்டர்ஸ் நல்லா படிச்சிருக்கேன், இன்னும் ஒரு சில சாப்டர்ஸ் படிச்சிருக்க மாட்டேன், ஒரு சில சாப்டர்ஸ் அரைகுறையாக படிச்சிருப்பேன். இது இன்னொரு நீட் ஆஸ்பிரண்ட் வேற மாதிரி படிச்சிருப்பாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அண்ட் வேரிஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். ஸோ எல்லாருக்குமே காமனாக நீங்களே ஒரு டைம் டேபிளை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பேசிக் ஐடியா கொடுத்துருக்க இந்த டைம் டேபிளை ஒரு பேசிக் ஐடியாவை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரண்ட்டும் அவங்களுக்கான பர்சனலைஸ்டு டைம் டேபிள் கிரியேட் பண்ணணும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஒரு சில சாப்டர்ஸை நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த சாப்டர்ஸ்க்கு நான் கொடுத்துருக்க டைமை விட கம்மியான டைமை டெடிகேட் பண்ணுங்க. அண்ட் ஒரு சில சாப்டர்ஸ் ரொம்ப கம்மியாக படிச்சிருப்பீங்க, புவராக படிச்சிருப்பீங்க, அந்த சாப்டர்ஸ்க்குலாம் நான் கொடுத்துருக்க டைமை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைம் டேபிளை ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி தான் நான் சாப்டர்ஸ் கொடுத்துருக்கேன். சாப்டர்ஸை பேசிக்காக வச்சுக்கிட்டு உங்களோட டைமை மட்டும் ஆல்டர் பண்ணி ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க. இதுதான் இந்த வீடியோக்கான மெயின் இன்டென்ட். நான் இதை தான் மோஸ்ட் ரெக்கமெண்டட் மெத்தட்னு இந்த நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேன். ஸோ கைஸ், இந்த 80 days டைம் டேபிளில் ஒரு முக்கியமான ஃபேக்டர் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இது பார்த்தீங்கன்னா த டைம் இன்டர்வல் ஆஃப் டேக்கிங் மார்க் டெஸ்ட். மார்க் டெஸ்ட் ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு பூஸ்ட் எவ்ரி நீட் ஆஸ்பிரண்ட் ஸ்கோர்ஸ். எல்லா டாப்பர்ஸும் இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த நேரத்தில் எந்தெந்த டைம் லைனில் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதணும்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 35 டேஸில் இருக்கீங்க. இந்த 80 டேஸில் ஃபஸ்ட்டு 35 டேஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் யூ கைஸ் டு ரைட் மார்க் டெஸ்ட் எவ்ரி 7th டே. ஸோ எவ்ரி 7th டே நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 5 மார்க் டெஸ்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு 35 டேஸ்க்குள்ளே நீங்கள் 5 ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் கொடுத்துருவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் 20 டேஸில் ஐ வாண்ட் யூ கைஸ் டு ரைட் மார்க் டெஸ்ட் ஆன் எவ்ரி 5th டே. ஸோ தட் நீங்கள் 20 days 5th டே எழுத போறீங்கன்னா 4 மார்க் டெஸ்ட் எழுதிருவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் 25 டேஸில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 4th டே நீங்கள் எழுதினீங்கன்னா டோட்டலாக 6 மார்க் டெஸ்ட். ஸோ ஃபைனலி உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் தீஸ் 80 days நீங்கள் 15 மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சிருப்பீங்க ஃபார் யோர் நீட் எக்ஸாம். கைஸ் இந்த அகாடமிலேருந்து ஒரு முக்கியமான விஷயம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன், வெயிட்டேஜ் வீடியோவில். அன்அகாடமி லேர்னிங் ஃபெஸ்டிவல்னு 45 டேஸ்க்கு தே ஆர் கிவிங் எ ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அட் 299 rupees கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏப்ரல் 23 30 வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதில் அடிஷ்னல் ஆஃபராக பார்த்தீங்கன்னா என்னோட கோட் SNEET10ங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் எக்ஸ்ட்ரா 20% ஆஃபர். கைஸ், அன்னைக்கு நான் சொன்னது 10% ஆஃபர், இப்போ சேஞ்ச் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆஃபர் 10% கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 10% வந்து டோட்டலாக 299 ருபீஸுங்கிற கோர்ஸோட மணி வந்து 239 ருபீஸ்க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் வீடியோஸ், எல்லா லைவ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். கொஷின் பேங்க் டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் அட்டன் பண்ணிக்கலாம். தட் இஸ் அவைலபிள் இந்த அன்அகாடமி ஆப். கைஸ், மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்சஸ் கிடைக்கும். இந்தியாஸ் பெஸ்ட் எஜுகேட்டர்ஸோட லைவ் இன்ட்ராக்டிவ் கிளாஸ் அலாங் வித் லைவ் டெஸ்ட் குவிசஸ் உங்களுக்கு கிடைக்கும். வித் PDFஸோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். லிங்க் இஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன். மேக் யூஸ் ஆஃப் இட், ஸ்டடி வெல். கைஸ், லிங்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆகும். அதில் லாகின் பண்ணிவிட்டு அந்த கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பை பண்ணிக்கலாம். டைரக்டா உங்களுக்கு அந்த லிங்க் வந்துரும். மேக் யூஸ் ஆஃப் இட். கைஸ், இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான பாயிண்ட் போட்டு நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் என்ன தெரியுமா நினைப்பாங்க, ஆனால் நான் இன்னும் படிச்சே முடிக்கல, நான் ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், நான் மார்க் டெஸ்ட் எழுதுனா வேஸ்ட் ஆஃப் டைம் தானே, நான் எழுதுறதே வேஸ்ட் தானே சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணலாம். என் ஃப்ரெண்டு திங்க் பண்ணா, நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் கைஸ்,
நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி போயிட்டு ஒரு மார்க் டெஸ்ட்டை கொடுங்க. பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் படிச்சிருந்தாலும் அந்த சாப்டர்ஸ்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் போய் மார்க் டெஸ்ட் எழுதுறப்ப தான், நீங்கள் கொஞ்சம் படித்த மைண்ட் செட்டோட போய் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுறப்ப தான் உங்கள் மனசுக்கு உறுத்தும், இன்னும் இவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது, ஒழுங்கு முறையாக போய் நிறையா படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு ஒரு அலாரம் சிக்னல் மாதிரி கொடுக்கும். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் படித்த விஷயத்தை ரிவிஷன் பண்ணிட்டு போய் மார்க் டெஸ்ட் எழுதுங்க. தட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பூஸ்ட் யுவர் ப்ரிப்ரேஷன் கைஸ். வேற லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் படிக்கலன்னு சுட்டி காட்டி நீ கம்மியாக தான் மார்க் வாங்கணும்னு ஒரு டிமோட்டிவேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களை அதை ஸ்ட்ராங்காக படிக்க வைக்கும். அப்படி படிக்கிற நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் தான் நீட்டை கிராக் பண்ண போறாங்க. ஓகே, சோ கைஸ் வித் திஸ் இதோட இம்பார்ட்டன்ஸ் சொன்னது மூலமா ஸ்ட்ரெயிட் அவே வில் கோ ஃபார் 80 days டைம் டேபிள். தெளிவா உங்களுக்கு இதுல கொடுத்திருக்கேன். இந்த டைம் டேபிளை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டைம் டேபிள் நீங்க வந்து நம்மளோட ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ்ல உள்ள போனீங்கன்னா ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா பிசிக்ஸ் கோர்ஸ் இருக்கும். அதுல போன உடனே நான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லயே 80 days டைம் டேபிள் நான் போட்டுறேன். நீங்க ஈஸியா அதுல இருந்து பாத்துக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்ல இதுக்கான ஸ்கிரீன்ஷாட் எடுக்க நினைச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் the timetable starts from May 1 guys. May 1 May 6 வரைக்கும் நான் கொடுத்திருக்கேன். So these are the chapters in biology: human health and disease, microbes, welfare, digestion, absorption, respiration in plants, and chemistry la solid states, mole concept, solutions, physics la dual nature of radiation, atoms, units and measurements சொல்லிட்டு ஒவ்வொரு வாரத்துக்கும் கொடுத்திருக்கேன். டோட்டலா பாத்தீங்கன்னா the week 1 week 2 week 3 கொடுத்திருப்பேன். So டோட்டலா 10 weeksல இந்த என்டையர் டைம் டேபிள் நம்ம கவர் பண்ண போறோம். approximately 70 days. So ஜூலை 10 அன்னைக்கு நீங்க இந்த 80 days டைம் டேபிளை முடிச்சிடுவீங்க. ஜூலை 11ல இருந்து ஜூலை 17 வரைக்கும் இட்ஸ் கோயிங் டு பி இன்டென்ஸ் ரிவிஷன் கைஸ். இந்த 7 நாள் மினிமம் நீங்க ரிவிஷனுக்காக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால எக்ஸாம்ல போயிட்டு நீங்க படிச்ச எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி எழுத முடியும். ஸோ த லாஸ்ட் வீக் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி ரிவிஷன். ஐ கால்ட் இட் ஆஸ் கிராண்ட் ரிவிஷன் வீக் கைஸ். ஓகே, ஸோ இந்த டைம் டேபிள் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிக்கியா ஃபாலோ பண்ணுங்க கைஸ். ஒவ்வொரு சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறமும் இந்த வீடியோக்கான கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து அண்ணா ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் சாப்டர், நீங்க வந்து May 1 இருந்து May 6 குள்ள இதை படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் படிச்சுட்டு இந்த வீடியோக்கான கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இல்ல நான் எந்தெந்த வீடியோஸ் புதுசா போடுறனோ ஒவ்வொரு வீடியோ கீழே வந்து ஆனா இந்த சாப்டர் நான் முடிச்சிட்டேன், இந்த சாப்டர் நான் முடிச்சிட்டேன், ஆஸ் பர் த டைம் டேபிள் நான் முடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருங்க. பிகாஸ் ஒருத்தர்கிட்ட நம்ம அப்டேட் பண்ணலன்னா கண்டிப்பா நம்மளால கன்சிஸ்டன்டா படிக்க முடியாது. இந்த வீடியோ கீழே பண்ணாலும் சரி, நான் புதுசா நிறைய வீடியோஸ் வரப்போகுது அந்த வீடியோஸ் கீழே பண்ணாலும் சரி, பயாலஜி கிராஷ் கோர்ஸ்ல நீங்க லைவ் சாட்ல சொன்னாலும் சரி, எதுலயே ஒண்ணு ஆனா சொல்லிட்டே இருங்க. பட் கன்சிஸ்டன்டா சொல்லுங்க. பெட்டர் ஆப்ஷன் வந்து இந்த வீடியோ கீழே வந்து ஒவ்வொரு சாப்டரை முடிக்க ஆனா ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் சாப்டர்னு சொல்லி போட்டுட்டே இருங்க. That's really going to motivate you. And மற்றவங்க உங்களை மாதிரியே கமெண்ட்ஸ்ல போடுவாங்கல்ல, அவங்க இந்த சாப்டர் நான் முடிச்சிட்டேன், இந்த சாப்டர் நான் முடிச்சிட்டேன், இந்த வீக்ல நான் இவ்வளோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு போடுறப்ப நீங்களும் அப்பதான் பயப்படுவீங்க. ஐயோ இவங்கள இவ்வளோ படிச்சுட்டு இருக்காங்க, நாம இந்த ஸ்லோவா போயிட்டு இருக்கோம், நல்லா படிக்கணும், பெட்டரா படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன் கிடைக்கும். பாசிட்டிவ் ஆங்கிள் எடுத்துக்கிட்டு நீங்க நல்லா படிச்சு அதிகமான மார்க்ஸ் வாங்கணும். That is the aim, principal aim of these much hard work guys. நான் இதை போட்டு உட்காந்து போடுறதுக்கான எல்லா இன்டென்ட்டும் இதுதான். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ ஒரு நீட் ஆஸ்பிரண்டோட லைஃப்பில் ஒரு ப்ரிப்ரேஷனில் ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்லா ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் வை ஐ ஹவ் கிரியேட்டட் திஸ். உங்களுக்கு நிஜமாலுமே இருக்குன்னா ப்ளீஸ் ஹிட் லைக் கைஸ். உங்களோட ஒவ்வொரு லைக் மோட்டிவேட்ஸ் மீ அ லாட். அண்ட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ கைஸ் டு கிவ் எ ப்ராமிஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ணா ஐ வில் ஃபாலோ திஸ் டைம் டேபிள் டில் த எண்ட். ஓகே, இதை நீங்கள் டைப் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த கமெண்ட் தான் நீங்கள் எனக்கு இந்த வீடியோக்கான ஃபீஸாக கொடுக்க போறீங்க. ஸோ எல்லாருமே அண்ணா ஐ வில் ஃபாலோ திஸ் டைம் டேபிள் டில் த எண்ட் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி யார் பெட்டரா படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணி நீங்க படிங்க. இன்னும் நம்மளோட சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயாலஜி கிராஷ் கோர்ஸ் கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான என்டையர் டைம் டேபிளும் கூடிய சீக்கிரத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இட்ஸ் மீ Sudharshan from Neet Strategies in Tamil signing off. Take care. Thank you all. Bye bye guys.